வெல்கம் டு our நியூ என்ன வேணும் உனக்கு சீரீஸ். காரைக்குடி பக்கத்தில் அரியக்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்ற ஒரு அரசாங்க பள்ளியில் +1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விக்கு சாட்-1 அப்படிங்கிற ஒரு மினி சேட்டலைட்டை அட்மாஸ்பியரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பர்பஸ் அட்மாஸ்பியருக்கு மேலே இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ராட்டோஸ்பியருங்கிற ஸ்பேஸில் ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கான்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபங்கல் ஸ்போர்ஸ்ன்றது என்னன்னா ஒரு விதமான ஃபங்கஸ் கிருமி. அது வந்து கீழே இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிடும். அதனால அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கா, இருந்தா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டாராயறதுக்கான ஒரு சேட்டலைட் தான் இந்த பசங்களாம் சேர்ந்து இங்க இருந்து அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் அறிவியல் நிபுணர்களும் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸும் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலையை இன்னைக்கு அரியக்குடியில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உள்ளிருந்து வரக்கூடிய அந்த பெருமிதமும் சந்தோஷமும் 20 செகண்டுக்கு தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அப்படிங்கிற மாதிரி என் மைண்டும் எங்கேயோ போயிடுச்சு. தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா, எனக்கு அவங்க முக்கியமா முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன். இதே தமிழ்நாட்டில் இதே அரசாங்கத்தோட ஆட்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்களும். ஆனால் வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு சின்ன கூட்டம் தான் இது. ரொம்ப சின்ன பர்சன்டேஜ், மெஜாரிட்டி இன்னும் அங்கே தான் இருக்கு. ஆனால் அடுத்த 5-10 வருஷத்துல செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் அனுப்பணும்னு துடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கூட்டம் குறைஞ்சு போய் செவுத்து மேலே ஏறி கரண்ட் கம்பத்தில் ஆடணும்னு ஆசைப்படுற கூட்டம் தான் மிஞ்சி இருக்குமோன்னு பயமா இருக்கு. அப்படி ஆகிறதும் ஆகாதும் உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். இப்படி பேசுற அரசாங்கம் வேணுமா? உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். இல்ல இப்படி பேசுற அரசாங்கம் வேணுமான்னு நீங்க எடுக்கிற முடிவுல இருக்கு. வீட்ல சாதாரணமா குக்கிங் யூஸ் பண்ணுவோம்ல சார், அந்த குக்கிங் யூஸ் பண்ற சால்ட்டை வச்சு நம்ம இந்த கரண்ட் எடுத்திருக்கோம். இந்த காப்பர் ஒயர் வந்து அந்த அயன் இருக்குல்ல, அந்த அயனும் அந்த காப்பர் ஒயரும் சேர்ந்து இந்த சால்ட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகி எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகி இந்த பல்ப் எரியுது சார். நாளைக்கு உங்க குழந்தைங்க இப்படி இருக்கணுமா? இல்ல இப்படி இருக்கணுமான்னு நீங்க சூஸ் பண்றதுல இருக்கு. நல்லது கெட்டது ரெண்டுமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்?